யூதாவின் சிங்கம். இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:5. வேதத்தில் 3 கூட்டத்தார் சிங்கத்திற்கு ஒப்பானவர்களாக வர்ணிக்கப்படுவதை பார்க்கிறோம். முதலாவது யூதா கோத்திரத்து சிங்கமாகிய இயேசு கிறிஸ்து. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 5:5. இரண்டாவது நீதிமான்கள். நீதிமொழிகள் 28:1. மூன்றாவது யாரை விழுங்கலாமோ என்று சுற்றித் திரிகிற பிசாசானவன். 1 பேதுரு 5:8. பிசாசானவனை வேதம் சிங்கம்போல் என்று சொன்னாலும் அவன் சிங்கத்தைப் போல தைரியமுள்ளவன் அல்ல. வேதம் சொல்லுகிறது, ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடிப்போவான். யாக்கோபு 4:7. பிசாசு பயந்த சுபாவம் உள்ளவன், ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்டவன். கிறிஸ்து சிலுவையிலே அவனுடைய தலையை நசுக்கினார். அவனுடைய வல்லமை, அதிகாரம் எல்லாவற்றையும் பிடுங்கிவிட்டார். நீதிமான்கள் தைரியமாய் அவனை எதிர்த்து நின்று ஜெயம் பெறுவார்கள். அவன் பிரச்சனைகளை கொண்டு வரும்போது நாம் அவனை எதிர்த்து நிற்க வேண்டும். போராட்டங்கள் வரும்போது, எதிர்ப்பு பெருகும் போதும் சோர்ந்து விடக்கூடாது. ஆபத்து காலத்திலே நாம் சோர்ந்து விடுவோமானால் நாம் பலன் குன்றினவர்களாய் போவோம். சிலர் பல்லி, கரப்பான் போன்றவற்றுக்கு பயப்படுவார்கள். நீங்கள் சுண்டெலி அல்ல. சுண்டெலிதான் அங்குமிங்கும் பயந்து ஓடி ஒளிந்து கொள்ளும். நீங்கள் சிங்கங்கள். யூதா கோத்திரத்து ராஜா சிங்காசனத்தில் உங்கள் அருகில் வீற்றிருக்கிறார். தைரியமும் ஊக்கமான ஜெபமும் உங்களை பலப்படுத்தக்கூடியவை. வியாதியினாலே பெரிய வியாதி பயம் என்கிற வியாதிதான். சிலர் தோல்வியான எதிர்மறையான வார்த்தைகளை பேசி நோயாளிகளை பயமுறுத்துவார்கள். இந்த நோய் வந்தால் 100 ஒருவர்தான் பிழைப்பார்கள் என்றும், எனக்கு தெரிந்து 20 பேருக்கு இந்த நோய் வந்ததில் 19 பேர் மரித்து போய்விட்டார்கள் என்றெல்லாம் சொல்வார்கள். இதை கேட்கும் நோயாளி பயத்திலேயே மரித்து போய்விடுவார்கள். ஆனால் நீதிமான்களோ இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பயப்படாமல் சிங்கத்தைப் போல தைரியமாக இருப்பார்கள். பேதுருவும் யோவானும் பேசுகிற தைரியத்தை ஜனங்கள் கண்டு அவர்கள் படிப்பறிவு அற்றவர்கள், பேதமையுள்ளவர்கள் என்றும் அறிந்தபடியினால் ஆச்சரியப்பட்டு இவர்கள் இயேசுவுடனே கூட இருந்தவர்கள் என்றும் அறிந்து கொண்டார்கள். பேதுருவின் தைரியத்தின் இரகசியம் என்ன? அவர் இயேசுவோடு இருந்தவர் என்பதே. சிங்கத்தோடு இருக்கிற குட்டிக்கும் சிங்கத்தைப் போல தைரியம் உண்டாகிவிடும். நாம் எவ்வளவுக்கு எவ்வளவு கர்த்தருடைய பிரசன்னத்தில் இருக்கிறோமோ, எவ்வளவுக்கு எவ்வளவு ஆவியினால் நிரப்பப்பட்டிருக்கோமோ, அவ்வளவுக்கு அவ்வளவு தைரியமும் வல்லமையும் நம்மில் தங்கும். பேதுருவும் யோவானும் பெரிய வேத சாஸ்திரிகள் அல்ல. ஆனால் அவர்கள் பரிசேயர் சதுசேயர் முன் சுவிசேஷத்தை தைரியமாய் அறிவித்தார்கள். பெரிய எழுப்புதலை உண்டாக்கினார்கள். தேவ பிள்ளைகளை தைரியமாய் இருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நினைவிற்கு, நான் கூப்பிட்ட நாளிலே எனக்கு மறு உத்தரவு அருளினீர். என் ஆத்துமாவிலே பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். சங்கீதம் 138:3.